ஒரு ஆசிரியர் அவர் பொதுவெளியில பேசினா நான் பொதுவெளியில பதில் சொல்லுவேன். இந்த ஆவேசத்தை தான் நீங்க கற்றுக் கொடுக்கீங்களா பிள்ளைங்களுக்கு? நீங்கள் நம்புகிற கடவுள் இதைத்தான் கற்றுக் கொடுத்தாரா? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்பவும் சந்தேகம் இருக்கு. வெறும் தலைமை ஆசிரியை மட்டுமே அனுமதிச்சு இந்த சம்பவம் நடந்திருக்காது, நிகழ்ச்சி நடந்திருக்காது. அது நான் சொல்ற அதுக்கு மேல இருக்கிற டிஇஓ, சிஇஓ, இணை இயக்குனர், அமைச்சர் லியோனி பேரும் அடிபடுன்னு வச்சு பொறுப்பேன். அவர் யாரெல்லாம் போய் போட்டோ எடுக்கிறோன்னு குற்றம் கிடையாது. யாரும் வந்து நின்று போட்டோ எடுத்துக்கிறோம், அதை வச்செல்லாம் நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். இவர்கள் யாருமே உண்மை சொல்லாம இருக்கட்டும். அரசியலுக்காகவோ தங்கள் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காகவோ பொய் சொல்றாங்க, அல்லது உண்மையை சொல்ல மறுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நீ போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியா பிறக்கிறாங்கன்னு சொல்லி மனம் புண்படுறபடி விளக்கமெல்லாம் சொல்றேன். முன் ஜென்ம பாவத்தை பத்தி நீ அவ்வளவு நம்புற இல்ல. இந்த ஜென்மத்துல பாவம் வராம இருக்கணும்னா நீ முதல்ல மனசாட்சிப்படி ஒரு அறிக்கை விடு. அந்த விஷ்ணு முதல்ல நடந்தது என்ன, யார் சொல்லி நான் கூப்பிட்டேன், யாரை போய் நான் பார்த்தேன், யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டேன், யார் எனக்காக பரிந்துரைத்தார்கள், மனசாட்சி உள்ளவனாக அந்த பையன் இருந்தா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அறிக்கை விடணும்.